ஹாய்ங்க. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பியூட்டியும் கூட. ஸோ வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு கேட்கலான்ட்டு சும்மா ஒரு இது பண்ணியிருக்கேன். எப்படி தேவிகா இருக்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். லவ் யூ டார்லிங். சொல்லுங்கள் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான் எது சொல்ல வரணும்னு சொல்ல வந்தேன்னா, நான் இங்கே கிளாஸை முடிச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ மேக்கப் அட்வான்ஸ் எதனா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மேக்கப் ஸ்டைல் தான் கேட்டேன் ஒரு ஷாப்பில். அவங்க சொன்னாங்க. எங்கே கேட்டீங்க? ஸ்னேகா ஏதோ ஒரு பார்லர் பேர்லாம் சொல்லாரு. சரி பரவாயில்ல சொல்லு. சரி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க நாங்கள் 3 days தான் 3 மேக்கப் சொல்லி தருவோம், 45,000 அப்படின்னு சொன்னாங்க. 45,000-ஆ? சூப்பர்ல. மேக்கப் மட்டும் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போ வருமோ அப்போதான் வரும். ஆனால் நான் உங்ககிட்ட சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த சர்வீஸ் தான் இப்போ நான் மூவ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ எனக்கு நான் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணியே ஒரு 15,000 எடுக்கிறேன் மேக்கப் இல்லாமல். நேற்று கூட ஒருத்தர் கஸ்டமருக்கு கலரிங் பண்ணி விட்டேன். அவங்க சொல்ல வேணான்னு சொல்றாங்க. எங்க அக்கா கிட்ட சொல்றேன் 2,500 சார்ஜ் பண்ணு. தாராளமா பண்ணுடா. 2,500 சார்ஜ் பண்ண நானு. இப்ப பார்லர்ல வந்த உடனே எனக்கு போன் வருது. என்னன்னு, நீ கலரிங் பண்ணியே வா திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரு. சரி அவங்களுக்காக இப்ப திருப்ப கலரிங் பண்ண போறேன், த்ரெட்டிங் பண்ண போறேன். சோ நான் சொல்லி கொடுத்த வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நீங்க ஓனா பண்றீங்க? ஆமா, ஓனா பண்றேன். வீட்லயே தான் பண்றேன். நான் பார்லர்லாம் எதுவும் வைக்கல, வீட்லயே தான் பண்றேன். என்னோட கஸ்டமர் வராங்க, த்ரெட்டிங்கு, ஃபேஷியல், கலரிங் பண்றேன். இப்போ அடுத்தது வேக்சிங் போயிருக்கேன். மேக்கப் மட்டும் பண்ணியிருந்தா மேக்கப் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் எல்லா சர்வீஸும் கற்றுக்கிட்டு இப்போ வீட்டுக்கும் போய் பண்ணுறேன். வீட்டுக்கு போய் பண்ணுறா அது தனி சார்ஜ் பே பண்ணுறேன். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபேஷியல் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஒயின் ஃபேஷியல் சொல்லியிருக்காங்க. சரி, அதனால எங்கள் அக்கா கிட்ட வந்துட்டு போகலாம். ஸோ ஹார்னியை கம்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேக்கா. ஓகேன்றதுனால தான் வரேனே இங்கே. இல்லைன்னா நான் அந்த சர்வீஸ்க்கெல்லாம் சேர்த்து படிக்கணும்னா எப்படியும் 1 lakh ஆகியிருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு 45K பண்ணி கொடுத்தீங்க. எவ்வளோ ஃபீஸ் சொன்னேன்? 50 சொன்னீங்க. 50 சொன்னேன், 75 சொல்லடி பாவி. ஆக்சுவலிங்க இவங்களுக்கு ஃபீஸ் நாங்கள் 75 தான் சொன்னோம். பட் இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பேசுனாங்க, அவங்களோட சுச்சுவேஷனும் சொன்னாங்க. ஸோ ஓகே, நமக்கு காஸ்ட் மட்டுமே மெயினாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நமக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம். மெயினாக பார்த்தது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் இங்கே பாருங்கள் 3 இயர்ஸாக நம்ம கூட அப்படியே போயிட்டே, நம்ம அப்படியே முடிச்சிங்க அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுடல. இப்போ வரைக்கும் என் பசங்களை நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அவங்க பார்லருக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாமே கேட்டு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஓகே இல்லை? ஓகேக்கா, எனக்கு டபுள் ஓகே. எந்த கிளாஸஸ் அப்டேட் வேணும்னாலும் சர்வீஸ் கற்றுக்கிட்டது ரொம்ப பிடிச்சது. இப்போ மேக்கப் பண்ணுற விஷயத்தோட எனக்கு சர்வீஸ் இஷ்டம். ஏன்னா அதனால தான் டெய்லியும் சார்ஜ் பண்ண முடியும், டெய்லியும் கஸ்டமர் கிட்ட போக முடியும். மேக்கப்னா எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் வரும். நான் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், இப்போ சொல்கிறேன் த்ரெட்டிங்கு, ஃபேஷியல், கலரிங் பண்ணுறேன். அடுத்தது ஸ்பாக்கு வந்துட்டேன்னா பாருங்கள் எல்லாமே பண்ணு. அது நான் வந்துட்டேன்னா பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தது எல்லா சர்வீஸும், பார்லர் சர்வீஸ் எல்லாமே A to Z ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒன்று எக்ஸப்ட் நாங்கள் என்ன சொன்னோம்னா டம்மி மட்டும் அவங்கள வாங்க சொன்னோம். சரிங்களா? அது மட்டும்தான் அவங்கள வாங்க சொன்னோம். ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும். இப்போ நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜ் போட்டு தீட்டி விட்டுருவாங்க. பட் இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அது மூலமாக அது மட்டும் தான் நாங்கள் இங்கே பார்க்குறது. காஸ்ட்டும் ரொம்ப ரீசனபிளாக தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனால் சர்வீஸை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். சரி, நீங்கள் எடுத்த உடனே நாங்கள் நான் இவளுக்கு நிறைய ஜாப்லாம் ரெஃபர் பண்ணேன். 20,000 ரூபாய்க்கெல்லாம் நான் ஜாப் ரெஃபர் பண்ணேன். இப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரே அக்கா, நான் வீட்லேயே நல்லா சம்பாதிக்கிறேன், நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் போக மாட்டேன். 20,000 ரூபா சம்பளம். நாங்கள் எந்த அளவுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோன்னா உங்களுக்கு சேலரி நாங்கள் எடுத்த உடனே யாருமே நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ட்டு 5 6க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு 12,000லேருந்து, அதாவது 10,000லேருந்து உங்களோட அந்த இது இருக்கு இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு சேலரிஸ் நாங்கள் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ உங்களுக்கும் விஷயம் ஷேர் பண்ணுங்க. நான் படித்தது 10th தான்.
உங்ககிட்ட வந்தோடனே சொன்னேன், அக்கா நான் 10th தாங்க படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா நான் 10th படிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதோ அந்த மாதிரி இருந்துட்டேன் நான். ஆனா இப்ப நீங்க சொல்லி கொடுத்து நான் 10th படிச்ச மாதிரியே இல்லை இப்ப. நான் பியூட்டிஷியன், எங்க போனாலும் பியூட்டிஷியன் தான் சொல்லுவேன். அதெல்லாம் என்ன லுக்கு பார்த்தாலே பியூட்டிஷியன் தான் சொல்லுவாங்க. நீ பியூட்டிஷியன் ஆனுவாங்க. நான் அடுத்தது குவாலிஃபிகேஷனே எனக்கு கேட்கவே மாட்டாங்க. இப்போ தம்பி ஸ்கூல்லையும் அதே தான் எனக்கு. இப்போ தம்பி ஸ்கூல்ல அவங்க மிஸ்ஸையும் எனக்கு வந்து கலரிங் பண்ணணும் வரியா வீட்டுக்கு, இதே தான் எனக்கே சொல்றாங்க. அதனால எனக்கு சர்வீஸ் பண்றது இஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட கத்துக்கிறது ஓகே. ஆனா எல்லாரும் சொல்றாங்க இப்போதான் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க நான் இன்ஸ்டால பாக்குறப்பெல்லாம் யோசிப்பேன், இந்த ஸ்டைல் அக்கா அப்பவே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களே, இவங்க இப்பதான் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எனக்கு அட்வான்ஸா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க அதனால அந்த அமௌண்ட் சார்ஜ் பண்றது தப்பு இல்லை. ஆனா எனக்காக நீங்க கம்மி பண்ணீங்க. ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டே தான் கம்மி பண்ணீங்க. இவெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறா கத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ டபுள் ஓகேக்கா, நான் நல்லா இருக்கேன், நல்லாவும் நான் ஆயிட்டேன். வாழ்க வளமுடன்றா. ஒரு மீட்டிங்ல நீங்க அட்டெண்ட் பண்றப்போ ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, நம்மளுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கொடுக்குறப்ப கான்வகேஷன் ஃபங்க்ஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து கான்வகேஷன் வச்சு கொடுத்தோம். சொன்னாரு, பியூட்டிஷியன் படிக்கிறது நம்மளையும் அழகாக்கிறதுக்காகவே படிக்கிறாங்க சில பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் சொன்னாரு. அது உண்மைதான். நான் அப்பவே அங்க சொல்லலான்னு இருந்தேன். எனக்கு எதனா ஒரு வருத்தமா இருந்தா கூட நான் அழகு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், வெளியே வருவேன்னு. என்னோட வருத்தமே எப்படியாச்சும் காட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னோட கான்ஃபிடென்ட்டே மேக்கப் தான். எப்பவுமே நான் மேக்கப் தான் இருப்பேன். என்னோட இது நான் எப்பவுமே விட்டு தர மாட்டேன். நான் அழகா இருக்கணும், நானும் மற்றவங்களே அழகு பண்ணணும், அந்த மாதிரி. அதுதாங்க உண்மை. பியூட்டி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் க்ரூமிங், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுன்றதுக்கு பாருங்க, இவங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஓகே, வாழ்க வளமுடன்றா. நல்லா பண்ணு. ஓகேவா?